கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் நம்மை காத்து நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி நாம் சேர்ப்போம். பிதாவை, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த யூடியூப் வழியாக கர்த்தருடைய செய்தியை உடைய பிள்ளைகள் கேட்கும்படி கர்த்தர் செய்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த செய்தியானது உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக இருக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. ஆவியோட கரங்களை போட்டு செபிக்கிறோம் சூழ்நில பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 91 4ஆம் வசனம். 3-4. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இன்றைய கர்த்தருடைய செய்தி, கர்த்தருடைய செட்டை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செட்டை என்பது இந்த சிறகுகள் ஒவ்வொரு சிறகுகளாக இருக்கும். இந்த சிறகுகளை விரித்து அந்த இடத்துல தன்னுடைய குச்சிகளையெல்லாம் அது கோழி சேர்த்து கொண்டு அது அப்படியே மூடிவிடும். ஒரு பறவையோ ஏதோ ஒன்று தன்னுடைய குஞ்சுகளை பறித்து போகாதபடிக்கு அது மூடி பாதுகாத்து கொள்ளும். அதனால தான் சிறகுகள் விரியும் பொழுது அது செட்டையாக சொல்லப்படுகிறது. அந்த செட்டையினால தான் அது பறக்க முடியும். அந்த செட்டை இருந்தால்தான் அது எல்லாவற்றிலிருந்தும் தன்னுடையவர்களை அது காப்பாற்ற முடியும். அதே போல கர்த்தர் அவருடைய செட்டையினாலே நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய சிறகு என்பது மகிமையை குறிக்கலாம். எவ்வளவோ காரியங்களை, கிருபைகளை குறிக்கலாம். எவ்வளவு காரியங்களை சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இந்த செட்டையின் கீழே மூடும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் அங்கே பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புக்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். அப்போ அந்த கர்த்தருடைய செட்டைக்குள்ளே போயிட்டோம் என்று சொன்னால், இரவானாலும் சரி பகலானாலும் சரி எந்த தீங்கும் நமக்கு வராதபடி அவருடைய செட்டை நம்மை மூடி காப்பாற்றுகிறது. கர்த்தருடைய செட்டை நம்ம எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கிறது. தொடர்ந்து பாருங்க 7ஆம் வசனத்தில், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேர், பின்னாடியோ முன்னாடியோ எந்த இடத்துலனாலும் சரி, உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், என்ன கூடி வந்து
உனக்கு விரோதமாக எந்த காரியங்களை செய்தாலும் அது உனக்கு அணுகாது, அது உன்னை தொடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய செட்டையை கலைக்காமல், கர்த்தருடைய சிறகுகளை சுருக்காமல் எந்த விதத்திலும் யாரும் தொட முடியாது. அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய சிறகுகளை விரிக்கிறார், செட்டையாக்குகிறார். தம்முடைய பிள்ளைகளை தேவன் அந்த இடத்துல பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எவ்வளவு விதமான போராட்டங்கள், எவ்வளவு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தேவன் அவருடைய செட்டையின் கீழே நம்மை மறைத்து கொள்ளுகிறார். அந்த செட்டையானது நம்மை உயர எழும்பக்கூட செய்ய வல்லமை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 3-4. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து. இந்த கழுகுகள் என்ன செய்யும்? தங்களுடைய குஞ்சுகளையெல்லாம் அது செட்டையின் மேலே வைத்து பறக்க கற்றுக் கொடுக்கும், வாழ கற்றுக் கொடுக்கும். எப்படி எதிர்காற்றை மேற்கொண்டு போவது, எப்படி எல்லாவற்றிலும் இரையை பிடிப்பதற்கு எப்படி இறங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குப்பா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் உங்களை செட்டைகளில் மேலே நான் காத்து வந்தேன். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் பார்க்கிறோம். உபாகமம் 32ஆம் வசனம் 10ஆம் வசனம் முதல், பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளிகளிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். அவனை நடத்துகிறார் கர்த்தர், அவனை நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னை செட்டையின் கீழ் மறைத்துக் கொள்கிறதை தேவன் உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, அவனை தனது கண்ணின் மணியைப் போல காத்தருளுகிறார். 3 காரியங்கள் அந்த செட்டைகளிலே காணப்படுகிறது. ஒன்று நடத்துதல், முதலாவது தேவன் கண்டுபிடிக்கிறார், 2வது தேவன் அந்த இடத்துல நடத்தினார், 3வது தேவன் உணர்த்தினார், 4வதாக பார்க்கிறோம் கண்மணி போல காத்தருளினார். ஆக தேவன் நம்மை காத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். 11ஆம் வசனத்திலே, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, செட்டைகளிலே பாதுகாப்பு இருக்கிறது. அந்த செட்டைகளின் மேலே குஞ்சுகளை வைத்து அது சுமந்து கொண்டு போகிறது, பழக்குவிப்பதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலிருந்தும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இருந்து பழகுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் தேவன் அங்கே கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் உண்மையாகவே கர்த்தருடைய செட்டையின் கீழே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பன்மடங்கு நமக்கு உயரக்கூடியதாக இருக்கிறது. தேவ ஆசீர்வாதம் மென்மேலும் நமக்குள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பு தான் அங்கே இருக்கிறார். கண்டுபிடிக்கிற தேவன் நடத்துகிறார், நடத்துகிற தேவன் உணர்த்துகிறார், உணர்த்துகிற தேவன் கண்மணியைப் போல காத்தருளுகிறார். கழுகு தன் செட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை சுமப்பது போல அவர் சுமந்து செல்லுகிறார். நாம் ஒருவேளை தேவனுடைய செட்டையில் இருக்கிறோம் என்று உணர்வு இல்லை என்று சொன்னால், நம்முடைய அந்த உணர்வு இல்லை என்பது நாம் கர்த்தர் நம்மை காப்பது கூட நாம் மறந்து விடுகிறோம்.
கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம். அதனாலே மாம்சத்திலே சில காரியங்களை முடிவெடுக்கிறோம், மாம்சத்திலே சில காரியங்களை செயல்படுத்துகிறோம். அது கடைசியிலே போராட்டமாக எல்லா விதத்திலும் பிரச்சனையாக மாறுகிறது. ஆக தேவனுடைய செட்டையின் கீழ் இருப்போமானால் தேவன் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். செட்டைகளின் மேல் சுமந்த தேவன் அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்துகிறார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏற பண்ணினார். அவனை ஏறி வர பண்ணுகிறார். மேலே ஏறி வா, உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் ஏறி வர பண்ணுகிறார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் எவ்வளவோ நன்மைகளை அந்த செட்டைகளினாலே நமக்கு செய்கிறார். அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு முதலாவது நான் கர்த்தருடைய செட்டையின் கீழ் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நான் கர்த்தரால் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் கர்த்தரால் எல்லாவற்றிலும் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் எண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் தான் ரூத்தின் புஸ்தகத்தில் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிற வார்த்தை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்ன செய்யறியோ அதற்குரிய பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, இவர் தன்னுடைய சொந்த ஊர் மோவாபை விட்டு தன் கணவன் இறந்த பிற்பாடும் அந்த இடத்துல தன் மாமியை பற்றி கொண்டு வருகிறாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி கர்த்தரை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறாள். பின்னிட்டு பார்க்கவில்லை அவள். மோவாபிய தெய்வங்களை அவள் நம்பவில்லை. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். அதனால தான் இந்த இடத்துல சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். கர்த்தரால் நிறைவான பலன் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைவான பலன்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய செட்டையில் என்ன இருக்கிறது? நிறைவான பலன் அங்கே கிடைக்கிறது. அதை நாம் மறந்து விடக்கூடாது. நிறைவான பலன் என்னென்ன தேவையோ, என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையானதோ அதெல்லாவற்றையும் தேவன் அந்த இடத்துல தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதல் காரியமாக கர்த்தருடைய செட்டை என்ன, எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 57 அதிகாரம் 1 முதல் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 57:1 முதல், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, செட்டைக்குள்ளே அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன் ஆண்டவரே. ஏன்னா நீர் தான் எனக்கு உணர்வை கொடுத்து உம்முடைய செட்டையின் கீழ் வந்தால் பாதுகாப்பு என்று. ஆக தேவன் முதலாவது கர்த்தருடைய செட்டை நமக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கொடுக்க போகிறேன். என்னை விழுங்க பார்க்கிற என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆக
ஆக சத்துருவானவன் நம்மை விழுங்க பார்க்கும் பொழுது, நிந்திக்கும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். அதனால தாவீது சொல்வார், சீமேயு அவரை தூஷித்து கொண்டே வருவான். சவுலை தாவீது கொல்லவில்லை, ஆனால் தாவீது சவுலை கொன்றதாக சீமையை தூஷித்து கொண்டே வருவான். அப்படி வரும் பொழுது அவனோடு தாவீதோடு கூட வருகிறவர் சொல்லுவாங்க, இவனை வெட்டி போட்டுறான் அப்படின்வாங்க. வேண்டாம் வேண்டாம் விடு, தேவன் அவனை அனுமதித்திருக்கிறார், தேவன் இதை நன்மையாக எனக்கு மாற பண்ணுவார், இதையும் தேவன் எனக்கு நன்மையாக மாற பண்ணுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய பாதுகாப்பில் இருந்தோமானால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமா? இந்த பறவை சின்ன சின்ன குஞ்சுகளாக இருக்கும். அவை ஒரு தீங்கு என்று சொல்லும்போது அதை கொடுக்கிற சத்தம் இருக்கு பாருங்க. உடனே தாயானது அந்த இடத்துல தன்னுடைய சிறகுகளெல்லாம் சிலிர்த்து கொண்டு ஓடி வந்து அவைகளை பாதுகாக்கும். பறவைகளிடத்திலிருந்து அந்த நிலைமையிலே தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைகளுக்கு மத்தியிலே ஒத்தாசை அனுப்புகிறார். நமக்கு ஒரு ஒத்தாசையான காரியங்களை அனுப்புகிறார். என்னை ரட்சிக்கிறார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என்று சொல்லி பார்க்கிறோம். தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அவர் அனுப்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செட்டை ஒரு பாதுகாப்பான இடம். அந்த செட்டையிலே போய் நாம் அடைக்கலமாய் அடைந்து கொள்ள வேண்டும். அடைக்கலமாய் அந்த இடத்துல அண்டி கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 1 சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். எவனுடைய வாழ்க்கையில சிறுமைகளை அனுபவிக்கிறானோ, அல்லது எவன் தன் வாழ்க்கையில சிறுமைகளை எல்லாம் அனுபவித்திருந்தானோ, அவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிக்கிறவராயிருக்கிறார். யாரை விடுவிக்கிறாங்க? எவன் சிறுமைப்பட்டவனுடைய மேல் சிந்தை உள்ளவனாய் இருக்கிறானோ அவன் பாக்கியவான். தீங்கு நாளில் அந்த பாக்கியம் என்ன செய்கிறான்? கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் பரிதாபப்படும் பொழுது தேவன் அவனுக்குரிய காரியங்களை தேவன் அங்கே அவனுக்கு விடுவிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் என்னை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கும் பொழுதே அவனை பாக்கியவனாக மாற்றுவது மாத்திரமல்ல, அவனை விடுவிப்பதோடு மாத்திரமல்ல, அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைக்கிறார் தேவன். அந்த இடத்துல பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். சத்துருவாகிய பிசாசானவனுடைய கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றித் திரிகிற அவனுடைய எல்லா காரியத்திற்கும் தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவனுடைய இஷ்டத்துக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை. அது மாத்திரமல்ல, 3 பாருங்க, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். ஆக இவன் இந்த இடத்துல வியாதியோட இருக்கிறான். ஆனால் இவன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்கும் பொழுது தேவன் இவனை படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற இவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அவன் படுக்கை, வியாதியின் படுக்கையை தேவன் மாற்றி போடுகிறார். அவனுடைய தூக்கம் இன்பமாய் இருக்கும். அவன் எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள்ளாக
அந்த செட்டைக்குள்ளாக இருப்பானானால் இவை எல்லாவற்றையும் அவனால் அனுபவிக்க முடியும். வியாதி ஒருவேளை வந்திருக்குமானால் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய இடம், பாதுகாப்பான இடம் கர்த்தருடைய செட்டை. அந்த கர்த்தருடைய செட்டைக்குள், அந்த பாதுகாப்புக்குள் போக வேண்டுமானால் சிறுமைப்பட்டவர்கள் மேலே நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் பொழுது நல் யோசனை உன்னை காப்பாற்றும். இந்த ஞானமும் அறிவும் சேர்ந்து கொடுக்கிற நல் யோசனை, மாம்சத்தின் யோசனை அல்ல, மனுஷ யோசனை அல்ல. ஞானமும் அறிவும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற காரியம். இவைகளால் வருகிற நல் யோசனை உன்னை காப்பாற்றும். புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நல் யோசனையோடு மாத்திரமல்ல, புத்தி பாதுகாக்கிறது. நம்ம சொல்லணும், கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, இப்படி செய்றிய, இதை கொட்டி இப்படி வீணாக்கியிருக்கிய. நம் பிள்ளைகளை கடிந்து கொள்ளும் பொழுது நாம் இப்படி சொல்லுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை நமக்கு நல்லது. அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும், ஆக அவன் அந்த புத்தி அவனை பாதுகாக்கிறனால அவன் என்ன செய்வானா, நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கரிகுறுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோலனால வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பு வைக்கப்படுவாய். அப்ப இந்த யோசனை என்ன சொல்லுது, எப்பா இந்த இது நீ போயிடாத, இந்த காரியத்தை இவனை பார்த்து செஞ்சிடாத, நீ உன்னுடைய காரியங்கள் இருக்க. அப்ப கர்த்தருடைய அந்த ஞானமும் அறிவும் நமக்கு நல்ல யோசனை கொடுத்து நமக்கு நம்முடைய அறிவை நம்ம பாதுகாக்க வைக்கிறது. எதிலிருந்து? துன்மார்க்கருடைய வழிக்கு, மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கு, அண்டகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு விலகிறவனுக்கு, தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலிகூறுகிறவர்களுக்கு, மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பு வைக்கப்படுவாய். அப்ப கர்த்தர் இத்தனை விக்கினங்களுக்கும் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அந்த அறிவு அந்த நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம். அதனால் வருகிற புத்தி நம்மை பாதுகாக்கிறது. வேதத்தில் இன்னொரு சில வசனங்கள் உண்டு. புத்தீனமாய் நான் செய்தேன் என்று தாவீது சொல்வார். மக்கள் தொகையை எண்ணி பார்க்கக்கூடாது. வேற என்ன சொல்லியிருப்பார்? எவ்வளவோ தடுப்பார்கள். அந்த இடத்துல இவர் என்ன சொல்லுவார்? சொல்றார், நான் தானே தப்பு பண்ணேன், நான் புத்தீனமா நான் தானே செஞ்சேன். ஏன் என்னுடைய எல்லா ஜனங்களையும் நீ ஏன் வாதைகளால் சாகடிக்கிறேன்? தாவீது செய்த இந்த ஒரு காரியத்தினாலே அநேகம் பேர் அங்கே வாதையை தேவன் கொடுத்து சாகடிக்கிறார். அப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக என்று அந்த புத்தி அவனை பாதுகாக்கிறது. மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கரத்தில் நான் விழுவேனாக. அந்த இடத்துல புத்தி அவனை பாதுகாக்கிறது. இவன் சொல்லிட்டு இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது இதில் வந்த பிற்பாடு அந்த இடத்துல தூதனை நிறுத்த சொல்லுகிறார். இனிமே அவனை எதுவும் பண்ணாத, இனிமே இந்த இடத்துல இந்த வாதையை கொண்டு போகாத. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய புத்தி தாங்க நம்மளை பாதுகாக்க முடியும். கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்
ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அந்த இடத்துல. மார்க் 6:17. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாலை தனக்கு மனைவியாக்க கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, யோவான் ஸ்நானகன் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். இந்த யோவான் ஸ்நானகனை பிடிச்சி அந்த இடத்துல காவலில் வைத்திருக்கிறான், கட்டி போட்டு. ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து, யோவான் ஸ்நானகனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாய் இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சதி நினைத்து அவ எப்படியாவது இவனை கொண்டு போட்டுருணும் யோவான் ஸ்நானகனை என்று சொல்லி. ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று. ஏன்? அதனேன் என்றால் யோவான் நீதியும் பரிசுத்த உள்ளவனும் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்தான். ஏரோது சிறையில் கட்டி போட்டது என்னமோ உண்மை, ஆனால் ஏரோது அவனை பாதுகாத்தான் என்று பார்க்கிறோம். ஏரோதியால் இடத்திலிருந்து அவளை பாதுகாத்தான். அந்த இடத்துல அந்த இடத்துல அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். இவனுக்கு தேவையானப்பெல்லாம் போய் யோவான் ஸ்நானகன்கிட்ட இந்த காரியத்தை நான் என்ன செய்யட்டும், இந்த காரியத்தை நான் என்ன பண்ணட்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் அவனுடைய யோசனையை கேட்கிறான். யோவான் ஸ்நானகனுடைய யோசனையை அது விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தானா. விருப்பம் இல்லாமல் விருப்பத்தோடு யோவான் ஸ்நானகன் எப்படி சொல்லுகிறானோ அப்படி செய்கிறவனாக அங்கே இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஏரோதின் மூலமாக யோவான் ஸ்நானகனை பாதுகாக்க வைத்தார். ஏரோது யோவான் ஸ்நானகனுடைய விரோதியாக இருக்கலாம், ஆனால் தேவன் அவனை கொண்டே பாதுகாத்தார். யோவான் ஸ்நானகன் எடுத்து பாருங்க, அவனுடைய ஆலோசனையை கேட்டு இவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். நீதிமொழிகள் 3:25-26. சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பல்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். சடிதியான திகில், ஐயோ இப்படி ஆச்சே, அந்த திகில், அதுவும் துஷ்டருடைய பல்கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், நீ பயப்படாத. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பா. யார் நம்பிக்கையாக இருக்கிறது? கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் நம்மை காப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் சுகமாய் பாதுகாப்போடு வாழ வேண்டுமானால் அவன் கர்த்தருடைய செட்டையின் கீழ் போக வேண்டும். அங்கேதான் அவனுக்கு பாதுகாப்பு, அங்கேதான் திகிலிலிருந்து பாதுகாப்பு, பால்கடிப்பிலிருந்து பாதுகாப்பு, எல்லாமே தேவன் அங்கே கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:4. கோபாக்கினி நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். நீதி மரணத்துக்கு நம்மை தப்புவிக்கிறதாக இருக்கிறது, பாதுகாக்கிறது. கர்த்தருடைய நீதி நம்மை பாதுகாக்கிறது. அடுத்து பாருங்க, உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். அந்த செட்டையின் கீழே போய் அவன் என்ன படிக்கும்? செம்மைப்படுத்தி கொள்ளுகிறான் தன் வழியை. உத்தமன் செம்மையான உன்னுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். ஆக தப்புவிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 17:9 எடுத்து பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. அப்ப ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு கர்த்தருடைய செட்டையின் கீழ் இருக்கிறது.
இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை 91ஆம் சங்கீதத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இரவிலே படுக்கும் போதும் காலையில் எழுந்திருக்கும் போதும் இந்த 91ஆம் சங்கீதத்தை சொல்லுவோமானால் இந்த 91ஆம் சங்கீதமானது நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. அது நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செட்டை நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், கர்த்தருடைய செட்டை கிருபைகள் பெறக்கூடிய இடமாக இருக்கிறது. இரண்டாவது, கர்த்தருடைய செட்டை கிருபைகள் பெறக்கூடிய இடம். சங்கீதத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது தெரியுமா? அந்த கிருபையினால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய கிருபைங்க. செட்டையின் கீழ் போயிட்டோன்னு சொன்னால் அவருடைய கிருபை முழுக்க முழுக்க நம்மை நடத்துகிறது. அவருடைய கிருபை நம்மை போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளோ, நம்முடைய எதிர்பார்ப்புகளோ, நம்முடைய காரியங்களோ எல்லாவற்றிலும் அந்த இடத்துல நமக்கு அங்கே கர்த்தருடைய செட்டை அங்கே கொடுக்கிறது. ஆக அங்கே கிருபை இருக்கிறது. அந்த கிருபை என்ன செய்து பாருங்க, 8-9 வசனங்களிலே, உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய செட்டையின் வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்குது. ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய செட்டைக்குள் நாம் நுழைந்து கொள்வது கிருபையை பெறுவதாக இருக்கிறது. 109ஆம் சங்கீதம், சங்கீதம் 109:21. சங்கீதம் 109:21. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்து நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். கர்த்தருடைய கிருபையினால் விடுவிக்க சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறான். அப்போ நம்மளை பாதுகாப்பது தேவனுடைய சட்டை. நம்ம எல்லாவற்றிலும் நம்மளை வாழ்க்கையில் விடுவிக்கிறது கர்த்தருடைய கிருபை. அதே அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு சகாயம் உதவி பண்ணுங்க. உமது கிருபையின்படி என்னை ரட்சியும், இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. நான் விழுந்துட்டேன் என்று யார் யார் நினைத்து பேசுகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எல்லா உலக ஜனமும் அறிந்து கொள்ளுது. கர்த்தருடைய கிருபை, அவன் கடவுளை அவ்வளோ நம்பியிருந்தான், அவன் கடவுளை அவனை காப்பாற்றினாரியா, அவனுடைய கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அந்த கிருபை அவ்வளவு காரியங்களை செய்கிறது. பவுல் அதனால தானே அவர் சொல்றாரு, 3 முறை அவர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், தன்னுடைய பலவீனம் தன்னை குட்டுகிற சாத்தானாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல சத்ருவானவன் பவுலை குட்டுகிற சாத்தானாக அவருடைய கண் பார்வை மங்கலாக இருக்கிறது. இந்த நாட்களில் சொல்வது போல கண்ணில் பூ உழுது போச்சுன்னு கிராமத்து ஜனங்க சொல்லுவாங்க, கேட்ராக்ட் என்று சொல்வார்கள். ஆக சரியாக பார்வை தெரியல. ஆண்டவர்கிட்ட கேட்பார் 3 முறையும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும். வேறு எதுவுமே பதில் அவர் கொடுக்கல. நான் உன்னை சுகப்படுத்துவேன்னு சொல்லலை, சரி நான் உனக்கு சுகத்தை கொடுத்தேன்னு சொல்லலை, என் கிருபை உனக்கு போதும்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது சாத்தான் பண்ணின வேலை என்று தேவன் அறிந்து கொள்கிறார். இவரையும் அறிந்து கொள்ள வைக்கிறார். அதனால தான் இவரே எழுதும்போது சொல்லுகிறார், என்னை குட்டுகிற சாத்தானாய் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும். இந்த உலகத்தில் வேற எதையும் விட தேவ கிருபை நமக்கு பெரிதாய் இருக்கிறது. அந்த கிருபை இருந்தால் போதும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 103 அதிகாரம், சங்கீதம் 103 8 முதல், சங்கீதம் 103 8 முதல், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு முதவே சொல்லிட்டார் 8ஆம் வசனத்தில். அவர் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். கொஞ்சம் கிருபை இல்லைங்க, மிகுந்த கிருபை உள்ளவர். நமக்கு அவர் பாராட்டுற கிருபை மிகுந்த கிருபையாக இருக்கிறது. அதனால தான் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். 103 சங்கீதம் 17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதை என்றென்றைக்கும் உள்ளது. அப்போ அங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய செட்டைக்குள் போய்விட வேண்டும். கர்த்தருடைய செட்டைக்குள்ளார பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ அந்த ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 76 வசனம், சங்கீதம் 119 76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உம்முடைய வார்த்தை சொன்னீங்கப்பா, என் கிருபை உனக்கு போதுன்னு, உம்முடைய கிருபை என்னை தேற்றட்டும். கர்த்தருடைய செட்டைக்குள்ள இருக்கிற கிருபை நம்மை தேற்றுகிறது. பயப்படாத பயப்படாத, இனிமே அதுவும் ஒன்று என்னுடைய செட்டைக்குள்ளேருந்து உன்னை பிடிங்கிட்டு போக முடியாது. சத்ருவானவன் என்னுடைய செட்டைக்குள்ளேருந்து உன்னை பிடிங்கிட்டு போயிட முடியாது. ஆத்மாவை நான் பாதுகாக்கிறேன். அந்த இடத்துல தேற்றுகிறார் ஆண்டவர். கவலைப்படாத, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். அந்த கிருபை எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அதை நான் வாசிக்கும் போது அந்த கிருபை, இந்த வசனங்களினால் வருகிற கிருபை என்னை பாதுகாக்கிறது. அதே 119 சங்கீதம் 149 வசனம், சங்கீதம் 119 149. உமது கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், உமது கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். எப்படி கோழி அந்த தன் குஞ்சுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் இதுவும் ஒரு வித சத்தத்தை கொடுத்து அப்படியே சீறி கொண்டு போய் தன் குஞ்சுகளை எல்லாம் செட்டைக்குள் கொண்டு வந்து பாதுகாக்கிறதோ, அதே போல உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். எப்போ உம்முடைய செட்டைக்குள்ளே நான் வந்தறிந்தேனோ என் சத்தத்தை கேளும். ஆக என்ன விதமான காரியமாயிருந்தாலும் அவருடைய கிருபை நமக்கு இருந்தால் போதும். 159 சங்கீதம் 119 159. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பேன். அவருடைய செட்டைக்குள்ளார அந்த கிருபை நம்மளை தேற்றுது. அவருடைய செட்டைக்குள்ளார கிருபை நம்முடைய சத்தத்தை கேட்க வைக்குது. அவருடைய செட்டைக்குள்ளாக கிருபையின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆக
1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 5:12. உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு. ஆக உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும். கர்த்தருடைய கிருபை மெய்யான கிருபை தான். அதை முதலாவது நாம் உணர்ந்து கொள்ளணும். பேதுருடைய நிருபங்கள் 2 தான் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த 2லையுமே பேதுரு எவ்வளோ ஒரு தேவனுடைய கிருபைகளை அங்கே அவர் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய செட்டைக்குள் நாம் போவோமானால் அந்த கிருபை நமக்கு எல்லாவற்றிலும் நம்பிக்கை கொடுக்கிறதா இருக்கிறது. 1 பேதுரு 4:10 பாருங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிராக்கானர் போல. தேவனுடைய கிருபை ஒரே மாதிரியானதல்ல. ஒரு பக்கம் சுகத்தை கொடுக்கும், ஒரு பக்கம் நமக்கு நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணும், ஒரு பக்கம் நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வைக்கிறது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு பற்பல கிருபை உள்ள ஈவுகள். அந்த தேவன் கொடுக்கிற ஈவு பற்பல கிருபை உள்ள ஈவு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பற்பல கிருபையுள்ள ஈவுகளை தேவன் தருகிறார். அவருடைய செட்டைக்குள் நுழைந்து கொள்வோம். அவருடைய செட்டையினுக்குள் நம்மை நுழைத்துக் கொள்வோம். ஆண்டவரை நீங்கள் தான் என்னை பாதுகாக்கணும் இல்லையா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15-16. எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். கர்த்தர் நமக்கு பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினாலே நாம் இரக்கத்தை பெறுவதற்காக ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை. அந்த செட்டைக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு ஏற்ற நேரத்தில் என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை உதவிகளும் அந்த செட்டைக்குள்ளாக கிடைத்து விடுகிறது. அடையவும் தைரியமாய் அந்த செட்டைக்குள்ளார கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அந்த செட்டைக்குள்ளார நம்ம போய் சேர்ந்துருவோம். கர்த்தருடைய செட்டை நம்மளை நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு உதவியை கிடைக்க பண்ணுகிறது என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீ கிருபையிலே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்படு. ஆக கர்த்தருக்குள் நாம் பலப்பட வேண்டும். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மீகா 7:18. தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபமையா. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியா அவர் என்றைக்கும் கோபமையா. அவர் கிருபை செய்ய விரும்புகிறாங்க. தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு? கிடையவே கிடையாது. அவருடைய கிருபை நம்மேல் அவர் வைத்திருந்த கோபம் இருந்தாலும் அதை மாற்றி விடுகிறது. 3வது, கர்த்தருடைய செட்டை
கலிகூறுகிற இடமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய செட்டை கலிகூறுகிற இடம். சங்கீதத்தின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலிகூறுகிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலிகூறுகிறேன். அப்ப அந்த செட்டைக்குள்ளார என்ன இருக்கு பாருங்க, பாதுகாப்பு, கிருபை, அடுத்து கலிகூறுதல் அவருடைய செட்டைக்குள் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய செட்டைக்குள்ள போறோமா? நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் கலிகூறுதலாக தேவன். போ, வாழ்க்கை வெறுத்து போச்சு, போ, சலிச்சு போய் பேசுகிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதையும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவருடைய செட்டை இவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறது. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது. நாவு கலிகூர்ந்ததுன்னா என்னங்க? வாயினால் நாம் அறிக்கையிடுகிற வார்த்தைகள், தேவனை உயர்த்துகிற வார்த்தைகள், நம்முடைய நாவினால் கர்த்தரை புகழுகிற காரியங்கள். ஆக இதை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். கலிகூறுவதோடு மாத்திரமல்ல, நம்பிக்கையோடு தங்கியிருக்கிற ஒரு காரியம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா 10:7. எப்ராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள், அவருடைய இருதயம் கலிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறும். கர்த்தருக்குள் கலிகூறுதலை தேவன் அங்கே தருகிறார். அப்ப கர்த்தருடைய செட்டைக்குள்ளார கலிகூறுதல் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கொடுக்கிறார். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். செப்பனியா 3:14. சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. நீ மகிழ்ந்து கலிகூறு. எருசலேம் குமாரத்தை நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று பார்க்கிறோம். தேசமே, தேசத்தில் உள்ள தேசனா நான் நாட சொல்லலை, நாட்டில் உள்ள ஜனங்களை தேவன் சொல்லுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக முழு இருதயத்தோடு கலிகூறணும். ஏன் தெரியுமா? இனி தீங்கை நாம் காண மாட்டோம். தீங்கை காணாதபடிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். செப்பனியா 3:14-15. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை. சங்கீதம் 108:7. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் கலிகூறுவேன். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், பேசினார் என்று சொன்னார். எனக்கு பதில் கொடுத்தார் என் ஜெபத்துக்கு. ஆகையால் கலிகூறுவேன். என் ஜெபத்தை கேட்டார் பாருங்க, அதனால நான் கலிகூறுறேன். எனக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அவருடைய ரட்சிப்பினால்
மகிழ்ந்து கலிகூறும். ஏசாயா 25:9 பார்க்குறோம். அவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம். கலிகூர்ந்து மகிழத்தக்க ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 90:14 சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூறும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். உடைய செட்டைக்குள் நாங்களை கொண்டு வந்து கொள்ளும். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தும். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளும். உடைய செட்டைக்குள் வருகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரங்கள் சொல்லுகிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆக கிருபையினால் திருப்தியாக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு கிருபையினால் தேவன் திருப்தியாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சிறுமையை கண்ட வருஷங்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவன் அதை செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 28:7 சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் இருதயம் அவரை என்ன செய்ததாம்? நம்பி இருந்தது. இவர்களெல்லாம் சங்கீதக்காரர்களெல்லாம் அனுபவித்து சொல்லுகிற வார்த்தை. என் இருதயமானது அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன், நான் உதவி பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய இருதயம் கலிகூறும்படியாக தேவன் செய்கிறார். கர்த்தருக்குள் நாம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் இருப்போம். இன்னொரு வசனம் சங்கீதம் 149:5 பரிசுத்தவான்கள் மகிமையோடே கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். படுக்கையிலே சிந்தைகள் சிதறி மனம் கசந்திருக்கிற வாழ்க்கை அல்ல, மகிழ்ந்து கலிகூறுகிற படுக்கையின் மேலே கம்பீரிக்கிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். கர்த்தருடைய செட்டை, அந்த கர்த்தருடைய செட்டை நமக்கு பாதுகாப்பு. அந்த கர்த்தருடைய செட்டை நமக்கு கிருபை கொடுக்கிறது. கர்த்தருடைய செட்டை நாம் கலிகூறுகிற இடம். ஆக இந்த 3 காரியங்களையும் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய செட்டைக்குள் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையானாலும் சரி பாதுகாப்பார். தேவன் உங்களுக்கு பாதுகாப்பார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவன் பாதுகாப்பார். 2வது அவருடைய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். என் கிருபை உனக்கு போதும். அந்த கர்த்தருடைய செட்டையிலே கிருபை கிடைக்கிறது. கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு, பாதுகாப்பு ஒரு எல்லாம் இருக்கிறது. 3வது கலிகூறுகிற இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய செட்டை கலிகூறுகிற இடமாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை பாதுகாத்து உங்களை தம்முடைய கிருபை உங்களுக்கு கொடுத்து உங்களை கலிகூற பண்ணுவார். இந்த செய்தி கேட்குற இந்த நேரத்து முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களும் நடக்கும். கர்த்தருடைய செட்டை மாத்திரம் நம்பி நீங்கள் வந்துடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய செட்டையின் கீழ் வந்திருக்கிறேன்ப்பா, என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சு நடத்துங்க, என்னை பாதுகாத்துக்குங்க, எனக்கு உங்கள் கிருபையை தாங்க, எனக்கு ஆண்டவரை கலிகூறுதலை தாங்கப்பா. கேளுங்க, கர்த்தர் நடத்துவார். சரிப்போம். பிதாவை, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, கர்த்தருடைய செய்தியை கேட்க முடியாது எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்கள் ஸ்தோத்திரம். இந்த கேட்ட செய்தியின்படி கர்த்தருடைய செட்டைக்குள் வருகிற அனுபவத்தை எங்களுக்கு தாருப்பா. உங்களுடைய செட்டையை குறித்து வாசித்திருக்கிறோம், மனப்பாடமாக சொல்லி இருக்கிறோம் 91ஆம் சங்கீதத்தை. ஆனால் உங்களுடைய செட்டை எப்படிப்பட்டது என்பதை இன்று தான் தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, அதில் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம்.
ஆண்டவரே, அங்கே கிருபை எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி தெரிந்து கொண்டோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. மூன்றாவதாக களி கூறுகிறதாக மாறுகிறது. அந்த இடத்துல ஒரு களி கூறுதல் எங்களுக்கு தந்திருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்தும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, துதிக்கான மகிமையெல்லாம் கேட்டெடுக்கிறோம். கர்த்தர் செபிப்பெருமான இயேசுவின் செபிக்கிறோம் சீனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே பரவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்போம், அவருடைய செட்டையின் கிருபையும் களி கூறுதலும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு கிருபை கொடுத்து உங்களை களி கூற பண்ணுவார். ஆமென், ஆமென், ஆமென்.